நண்பர்களே வணக்கம். நம்முடைய அண்ணன் சீமான் எதுக்கெடுத்தாலும் அரசு சரியில்லை, மருத்துவம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான மருத்துவ முறைகளை முன்வைக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதேனும் விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு தெரியணுமா உங்களுக்கு? அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகள், எந்தெந்த மாதிரியான மருத்துவ கல்வியை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு 12 பக்கங்கள் இருக்குது இந்த புத்தகத்தில். அந்த மருத்துவத்திற்குன்னு ஒரு 12 பக்கங்கள் ஒதுக்கியிருக்கிறாரு. அந்த 12 பக்கத்தில் இருக்கிறத வாசிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து வாசிங்க, பொறுமையாக பார்ப்போமா? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், தமிழ்மறை 1033. ஸோ எந்தெந்த மாதிரியான மருத்துவங்கள்லாம் வைக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க. குழந்தை மருத்துவம், எல்லா மருத்துவமும் இதில் இருக்குது. தமிழில் மருத்துவ கல்வி கற்றவர்கள் தான் உலகம் முழுவதும் பரவி சென்று புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருக்கின்றார்கள். மருத்துவம் அடிப்படை உரிமை, வழங்குவது அரசின் கடமை. உணவே மருந்து, மருந்தே உணவு என்று நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறையை கொண்டு வருவது நாம் தமிழர் அரசின் முக்கிய நோக்கமாகும். மருத்துவ கொள்கையில் மாற்றம். அப்படி என்ன மாற்றம் பண்ண போகிறாரு? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது எம் மக்களுக்கு தேவை. உடல் நலம் என்பது காசு கொடுத்து வாங்கும் பொருள் அன்று, அது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை வழங்குவது நாம் தமிழர் அரசின் கடமை. தரமான, சரியான, சமமான, கட்டணமில்லா மருத்துவம் அனைவருக்கும் பொதுவாக வழங்குவது தான் நமது அரசின் கடமை. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கேட்குறதுக்கு? ஆரோக்கியம் பற்றிய பொது விழிப்புணர்வு ஏற்படுத்தி மருந்தில்லா மருத்துவ முறையை கொண்டு வருவோம். மருத்துவ படிப்பு அனைத்தும் தூய தமிழ் வழியில், தூய தமிழ் மொழியில். இது எப்படி சாத்தியப்படுமா? அமெரிக்காவை சார்ந்த பாதிரியார் மருத்துவர் சாமுவேல் பிஸ்கிரீன் சென்னை வந்த பிறகு இலங்கை யாழ்ப்பாணம் சென்றார். அங்கு மருத்துவக் கல்லூரி பேராசிரியரானார். தமிழ் மொழியை கற்று தேர்ந்து தமிழ் மொழியிலேயே மருத்துவ கல்வி பாடத்தை நடத்தினார். அதனை ஏற்று 5 மாணவர்கள் தமிழ் மொழியிலேயே மருத்துவ பாடத்தை கற்றனர். அதில் ஒரு சிங்கள மாணவர். பின்னாளில் எதிர்ப்பின்றி தமிழ் வழி மருத்துவ படிப்பே கற்பிக்கப்பட்டது. இவரிடம் தமிழில் மருத்துவ கல்வி கற்றவர்கள்தான் பின்னாளில் உலகம் முழுவதும் பரவி சென்று புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருந்தார்கள். இவர் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். உடற்கூறியல் என்னும் மொழிபெயர்த்த நூல் சித்த மருத்துவர்களின் பாடப்புத்தகத்தில் உள்ளது. மரணத்திற்கு பிறகு அவரது சமாதியில் தமிழர்களுக்கான மருத்துவ ஊழியன் என்று எழுத சொன்னவர். அப்படியானவரின் நினைவை போற்றும் வகையில் அவரது பெயரில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், சீனா உட்பட பல நாடுகளும் அவர்கள் தாய்மொழியில்தான் மருத்துவக் கல்லூரிகளையும் பாடங்களையும் நடத்தி வருகின்றார்கள். எனவே உலகின் தொன்மை வாய்ந்த தமிழ் மொழிக்கு அந்த தகுதி உண்டு. அதனால் ஆங்கில மருத்துவம் அனைத்தும் தமிழ் வழியில் நடத்தப்படும். தமிழ் வழி நடத்துறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் நடத்தி எவிடன்ஸ் காமிச்சிருக்கிறாரே, அப்போ நடத்தலாம் போல இருக்குதே. முன்மாதிரி ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்கும்? அப்பா பார்க்குறதுக்கே பயங்கரமாக ஃபோட்டோலாம் இருக்குது. அதுக்கு மேலே சோலார் பேனல் பிளைட்டு வேறு, அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மின்சார தேவைக்கு மேலே சோலார் பேனல் வேறு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான திட்டங்கள். ஆரம்ப சுகாதார நிலையம். தற்போது 30,000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது. கரெக்டு தான். அதை 10,000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றுவோம். இங்கு பூச்சிக்கடி முறிவு மருந்து, நாய்க்கடிக்கான ஊசி மருந்து, ஆரம்ப இரத்த பரிசோதனை மையம், காந்த அதிர்வலை கருவி, எம்ஆர்ஐ ஸ்கேன். அப்படி சொல்ல வேண்டியதானே, தமிழில் சொன்னால் தான் புரியும். காந்த அதிர்வலைக்கான கருவின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன தெரியும்? எம்ஆர்ஐ ஸ்கேன், இஜிசி ஸ்கேன் அப்படி போடுங்க. புற்றுநோயை கண்டறியும் கருவி ஆகியவை கட்டாயம் இருக்க ஏற்பாடு செய்யப்படும். 2 மருத்துவர்கள், 3 செவிலியர்கள் சுழற்சி முறையில் பணிபுரிவார்கள். இதன் மூலம் பெரிய நோய்களை கீழ்மட்டத்திலேயே கண்டறிந்து தொடக்கத்திலேயே தடுத்துவிட முடியும். இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இஜிசி எக்ஸ்ரேலாம் வச்சிட்றேன்னு சொல்கிறாரு. நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. சிறப்பு மருத்துவமனை. அடுத்து கிராமங்களிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக ஒரு சிறப்பு மருத்துவமனை உருவாக்கப்படும். ஏற்கனவே மருத்துவமனை இருந்தால் அது சிறப்பு மருத்துவமனையாக மாற்றப்படும். இங்கு சிறிய வகை அறுவை சிகிச்சை, மாரடைப்பு தடுப்பு சிகிச்சை, கண், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், தோல் மருத்துவம்,
எலும்பு முறிவு கட்டு ஆகியவற்றுக்கான மருத்துவம் பார்க்கப்படும். 50 படுக்கை வசதிகள் கொண்ட உள்நோயாளிகள் பிரிவு செயல்படுத்தப்படும். 4 மருத்துவர்கள் 5 செவிலியர்கள் சுழற்சி முறையில் பணியில் இருப்பார். நல்ல விஷயம் தானே. 20 கிலோமீட்டரில் எல்லாமே பண்ணிக்க முடியும். நம்ம பெரிய ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியமே இல்லையா. முக்கிய அறுவை சிகிச்சைகள். மாவட்ட தலைமை இடத்தில் இருக்கும் மருத்துவமனைகளில் எல்லா வகையான அறுவை சிகிச்சைகளும் செய்யப்படும். எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் அனைத்து வித பரிசோதனை கூடங்களும் உள்ளடக்கியதாக இருக்கும். 100 படுக்கைகள் கொண்ட உள்நோயாளிகள் பிரிவு செயல்படும். இப்படி செயல்படுவதால் அனைத்து வித மருத்துவங்களையும் மாவட்ட அளவிலே பெற்றுக்கொள்வார்கள். உயர் சிறப்பு மருத்துவமனைகள். இதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குதா? ரைட்டு. ஒவ்வொரு 150 கிலோமீட்டருக்கும் ஒரு சிறப்பு மருத்துவமனை செயல்படும். இங்கு இதய அறுவை சிகிச்சை, மூளை, சிறுநீரகம், கல்லீரல் போன்ற அனைத்து வித உயர் அறுவை சிகிச்சைகளும் வழங்கப்படும். ஒவ்வொரு உயர் சிகிச்சைக்கும் சென்னையை நாடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. மேலே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் மாவட்டம் இருக்குது, அப்புறம் உயர் சிறப்பு மருத்துவமனை வேறு இருக்குது, அப்புறம் 24 மணி நேரம் வெளிநோயாளிகள் பிரிவு இது வேறு இருக்குதா தனியாக? 24 மணி நேரம் வெளிநோயாளிகள் பிரிவு. ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் உயர் சிறப்பு மருத்துவமனை வரையில் வெளிநோயாளிகள் பிரிவு 24 மணி நேரம் இயங்கும். அதற்கேற்ப மருத்துவர்களும் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படுவார்கள். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் ஒரு நாள் வேலை ஊதியத்தை இழக்க வேண்டிய இருக்கிறது. வேலைக்கு சென்று வீடு திரும்புவோர்களுக்கு இது வசதியாக இருக்கும். அதிக தொகையை செலவு செய்து தனியார் மருத்துவமனைகள் நாடி போது குறையும். சரிதான், நல்லா தான் கொடுத்துருக்காரு. அப்படியே ஓட்டு போட மாட்டாங்க. தடைகளை தகர்த்தெறிவோம். சித்த ஆயுர்வேத புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பிற்கு உரிய அனுமதியை வழங்குவதில்லை என மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நாம் தமிழர் அரசு உரிய வகையில் தடைகளை உடைக்கும். புதிய சித்த மருந்துகள் கொண்டு வரப்படும். அதானே? ஆமாம், இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்குது. இதை மாற்றி இப்படி கொண்டு வர போகிறாரா? அப்போ இதெல்லாம் யாருமே பார்க்கல போல இருக்க. தேர்தல் சமயத்தில் பார்த்தா ஓட்டு போட்டுப்பாங்களே. என்ன சொல்கிறது போங்க, பார்க்க மாட்டுறாங்க யாரும். தற்போது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் உள்ள நிலவரம்: 16,338 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர், 1000 நோயாளிகளுக்கு 3 செவிலியர், 5,293 உள்நோயாளிகளுக்கு ஒரு படுக்கை வசதி, 1,00,000 நோயாளிகளுக்கு ஒரு பல் மருத்துவர். நாம் தமிழர் அரசியல்: 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர், 1000 நோயாளிகளுக்கு 8 செவிலியர், 1000 உள்நோயாளிகளுக்கு 6 படுக்கை வசதி, 1000 நோயாளிகளுக்கு ஒரு பல் மருத்துவர். ஏப்பா, பயங்கரமான டெவலப்மெண்ட் பிளானாக இருக்க. இதன் மூலம் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்களின் கூடுதல் எண்ணிக்கையில் பணியமர்த்தப்படுவார்கள். மக்களுக்கும் குறைவற்ற சேவை கிடைக்கும். நல்லா தான் இருக்குது. ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. சமத்துவ மருத்துவ முறை. ஆங்கில மருத்துவ முறை தலையாக மருத்துவ முறையாகவும், தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் உட்பட பிற மருத்துவ முறைகள் அனைத்தும் மாற்று மருத்துவ முறைகள் என்பதை மாற்றி அனைத்து முறைகளும் சமமான வாய்ப்பு வழங்கப்படும். அதான கரெக்டு தாங்க. எப்போ பாரு இங்கிலீஷ் மெடிசனே கொடுத்துட்டு சித்த மருத்துவத்தை புறக்கணிக்கிறாங்க. இது நல்லா தான் கொடுத்துருக்கா. அப்படி அரசு மருத்துவமனைகளில் தரம் உயர்த்தப்படும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவற் பணியாளர்கள் IAS IPS முதல் கீழ்மட்ட அரசு ஊழியர்கள் வரை அனைவருக்கும் கட்டாயம் அரசு மருத்துவமனைகள்தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்றப்படும். அதற்கேற்ப தனியார் மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து வசதிகளும் அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தப்படும். முதன்மை அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் அரசு மருத்துவமனைகள் பயன்படுத்தும் போதுதான் அதன் தரம் மேலும் உயரும். சாதாரண மக்களும் இந்த கட்டமைப்பின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். நாம் தமிழர் அரசு அதற்கேற்ற மாற்றத்தை கொண்டு வரும். இது பெரிய சட்டமாக இருக்குதா? நல்ல விஷயந்தான். IAS IPSலாம் அங்கேயே பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. மருத்துவம் தானாக தரம் உயர்ந்துடும். இவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்கிறாரு. ஓட்டு மட்டும் போடாமல் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க இந்த இடப்பாட்டுக்கு. இப்போ தான் தெரியுது எதுக்கு குறை சொல்கிறானுன்னு எல்லாரும். அடிப்படை குறைபாடுகள் நீக்கம். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப 16,338 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்று இருக்கிறார்கள். இதே ஐரோப்பிய நாடுகளில் இருப்பதைப் போல் 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர்கள் என்று மாற்றுவோம். அதற்கேற்ற அரசு மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அரசு மருத்துவமனையில் 5,293 உள்நோயாளிகளுக்கு ஒரு படுக்கை வசதி என்று இருக்கிறது. அது 1000 நோயாளிகளுக்கு ஒரு படுக்கை வசதி என்று மாற்றப்படும். இது மேலே கொடுத்துட்டாங்க. இந்த கட்டத்தில் கொடுத்துருந்ததை சும்மா கீழே எழுதியிருக்காங்க. அதுதானா மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. கணினி சுகாதார அட்டை. குழந்தை பிறக்கும் மருத்துவமனைகளிலேயே அந்த குழந்தையின் உடல்நலம் பற்றிய குறிப்பேடுகளோடு
கணினி சுகாதார அட்டைகள் வழங்கப்படும். ஆண்டிற்கு ஒரு முறை பொது உடல் பரிசோதனை செய்து அந்த முடிவுகள் கணினியில் சேர்க்கப்பட வேண்டும். அதற்கேற்ப மருத்துவமனைகள் அனைத்து கணினி மயமாக்கப்பட்டிருக்கும். நோயாளிகள் அல்லது சாதாரண நபர்கள் மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர் அந்த கணினி அட்டையை வாங்கி பொருத்தி பார்த்து அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன மருத்துவம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை அறிந்து கொள்வார். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பாருங்கள், குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு என்னென்ன மருத்துவம் கொடுத்துருக்குன்னு குழந்தையிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்துட்டாங்க. அவங்களோட டிஜிட்டல் ஒரு அட்டையை வச்சுட்டு அவங்க 40 வயசில் போனாலும் சரி, 30 வயசில் போனாலும் சரி, என்னென்ன மருந்துலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிற டேட்டாவை ஈஸியாக எடுத்துட முடியும் இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இங்கே ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வியாதிக்கு மருந்து வாங்குறது, அப்புறம் அந்த பக்கம் டாக்டர்கிட்ட போய் வேற ஒரு வியாதிக்கு மருந்து வாங்குறது, அப்படி பண்ண முடியாது. கடைசியாக கொடுத்த என்ன மருந்து சரியாக வேலை செஞ்சுருக்கான்னு பார்த்துடலாம். இது ஒரு நல்ல திட்டம் தான். ஆட்சி வருதோ இல்லையோ, இந்த திட்டத்தை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாச்சும் செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். முதியோர்களுக்கான நடமாடும் மருத்துவ நடுவம். 60 வயதிற்கு மேல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் அவதியுறும் முதியோர்களுக்கு நலனில் எமது அரசு அக்கறை எடுத்துக்கொள்கிறது. எனவே ஒவ்வொரு மருத்துவமனையிலும் முதியோர்களுக்கு தனித்தனியாக ஒரு குழு 24 மணி நேரம் இயங்கும். நடக்க முடியாத முதியோர்கள் தொலைபேசி மூலம் தகவல் கூறினால் வீடு தேடி மருத்துவர்கள் செல்வார்கள். தேவையான மருந்து, மாத்திரை, ஊசிகளை கொடுத்து அறிவுரைகளை வழங்கி வருவார்கள். தொடர்ந்து மேல் சிகிச்சை தேவை என்றால் அவரது பரிந்துரையின் பேரில் அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் ஊர்தி மூலம் அழைத்து செல்லப்படுவார்கள். இது நல்லா இருக்குதே. இந்த மெத்தட் சிங்கப்பூரில் இருக்குது. ஓகே, அப்போ நல்ல விஷயந்தான். குழந்தைகளுக்கான மருத்துவம். ஒவ்வொரு குழந்தையின் மருத்துவ நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளப்படும். பள்ளிகளில் சேர்க்கும் பொழுது அந்த குழந்தையின் உடல்நலம் குறித்த ஆய்வு அறிக்கையும் சேர்த்தே பதிவு செய்யப்படும். இதனால் குழந்தைகளுக்கு உடல்நலக்கேடு ஏற்பட்டால் உடனே கண்டறிந்து குணப்படுத்த வழிவகை செய்யும். மருந்து உபகரணங்கள் வாங்கும் முறை. மருந்து, மாத்திரைகள், மருத்துவ கருவிகளில் கொள்முதல் செய்வது அனைத்தும் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படும். இந்த பிரிவு முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். மருந்து, மாத்திரைகள், ஊசி மருந்துகள் என வாங்கும்போது தரத்தை பரிசோதிக்க சில ஆயிரம் மாத்திரை அட்டைகளுக்கு ஒரு அட்டையை பரிசோதிப்பது, பல ஆயிரம் ஊசி மருந்துகளுக்கு ஒரு ஊசி மருந்தை சோதிப்பது என்று ஏதும் இருக்காது. 1000 மருந்து அட்டைகளுக்கு என்று ஒரு 1000 மருந்து அட்டைகளுக்கு 1 என்ற விகிதத்தில் பரிசோதனை எடுத்துக்கொள்ளப்படும். சரியானது தானா என்று ஆய்வு நடத்தப்படும். தேவைப்பட்டால் 100 மருந்து மாத்திரை அட்டைகளுக்கு 1ஐ பரிசோதிக்கும் முடிவையும் அரசு எடுக்கும். மக்களின் சுகாதார நலனில் தயாரிக்கப்படும் மருந்து மாத்திரைகள் தரமற்றதாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நாம் தமிழர் அரசு கவனமாக இருக்கும். ரொம்ப நல்ல பிளானுங்க. மருந்து மாத்திரை வாங்குறேன், அது வாங்குறேன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கோடிக்கணக்கில் ஆட்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திட்டத்தில் மருந்து மாத்திரையை பற்றி ஃபார்மசி இண்டஸ்ட்ரியில் படித்தவங்க, டாக்டர்ஸு, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் குவாலிட்டி எப்படி இருக்குது இதெல்லாம்னு. சாதாரண பொதுமக்களுக்கு தெரியாது. சும்மா ஒரு 10 மாத்திரையை காட்டி இது 500 சொன்னாலும் நம்பித்தானே ஆகணும் இல்லையா? ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரு பிளான் நல்ல விஷயந்தான். முன்மாதிரி. அரசு பல் மருத்துவக் கல்லூரி 1 மட்டுமே இருக்கிறது. அதனால் தமிழகத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல் மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய புதிய பல் மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டம் தோறும் தொடங்கப்படும். ஒரே ஒன்று தான் இருக்குதா? நான் போங்க, இவ்வளோ வருஷம் கவர்மெண்ட் நடக்குது. கணினி மருத்துவ ஆலோசனை. கிராம மருத்துவமனைகள் அனைத்தும் மாவட்ட மருத்துவமனையோடு கணினி தொடர்பில் இருக்கும். ஒரு நோயாளிக்கு சிக்கலான பிரச்சனை என்றால் உடனே கிராமத்தில் இருக்கும் மருத்துவர் மாவட்ட மாநில தலைமையிடத்தில் இருக்கும் துறை சார்ந்த மருத்துவ நிபுணரோடு காணொளி மூலம் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளையும் மருத்துவ உதவியையும் பெற்றுக்கொள்ளலாம். நிர்வாக முறையும் கணினிமயப்படுத்தப்படும். மருத்துவமனை பகுதிகளுக்கு கணினி கட்டுப்பாட்டில் இருக்கும். வீடியோ கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிராமத்தில் இருக்கிற மருத்துவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது அல்ல மாநிலத்திலே பெரிய டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பெரிய விஷயங்க அது. உயிர்காக்கும் ஊர்திகள், ஆம்புலன்ஸ். ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஒரு உயிர்காக்கும் ஊர்தி, ஆம்புலன்ஸ் இருக்கும். அல்லது 10,000 பேர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு வாகனம் இருக்கும். இதன் மூலம் உயிர் பலியை வெகுவாக குறைக்க முடியும். அப்படி கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு எந்த நிமிடத்திலிருந்து மருத்துவம் பார்க்கப்பட்டது என்பது உட்பட அனைத்தும் கணினியில் பதிவு செய்யப்படும். அனைத்திலும் வெளிப்படைத்தன்மை இருக்கும். இந்த ஆம்புலன்ஸ் சொல்லும்போது அவர் ஞாபகம் வருது, 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த 108 ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கான்ட்ராக்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னமும் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது, டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ இவங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக மாற்ற சொல்லி அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவரோட குரல் அரசியல் தலைவர்கள் காதுக்கு எட்டின பாடு இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் பிளானுக்கு
ஸோ இந்த ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டிரைவர்ஸு, முக்கியமான அந்த டாக்டர்ஸ் எல்லாமே பெர்மனெண்ட் ஜாப் வைக்கிறது நல்லது. பல் மருத்துவம், இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் உட்பட பல நோய்களுக்கு பல் சுத்தமில்லாததும் பல் நோயும் ஒரு காரணம் என்கிறார்கள். அந்த அளவிற்கு பற்களின் நலனை பாதுகாக்க வேண்டும். அப்படியான பல் மருத்துவத்திற்கு தமிழகத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மட்டுமே இருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் கூறும் புள்ளிவிவரப்படி பார்த்தால் இந்தியாவில் 10,000 பேருக்கு ஒரு பல் மருத்துவர் என்று இருக்கிறார்கள். தமிழகத்திலோ 1,00,000 பேருக்கு ஒரு பல் மருத்துவர் என்ற விகித கணக்கில் இருக்கிறார்கள். தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள் அதிகம் இருக்கிறதே ஒழிய அரசு பல் மருத்துவ கல்லூரி ஒன்று மட்டுமே இருக்கிறது. அதனால் தமிழகத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல் மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய புதிய பல் மருத்துவ கல்லூரிகள் மாவட்டம் தோறும் தொடங்கப்படும். ஒரே ஒரு டென்டல் காலேஜ் தான் இருக்குங்கிறது புதுமையான தகவல், தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல். ஒரே ஒன்று தான் கவர்மெண்ட் காலேஜாக இருக்குதா? என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ வருஷம் ஆட்சி நடத்தி ஒரே ஒரு காலேஜ் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி. தற்போது தமிழகத்தை சுகாதார அடிப்படையில் 42 மாவட்டங்களாக பிரித்து கொண்டு மருத்துவத்தை வழங்கி வருகிறார்கள். அதற்கேற்ப புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும். அதன் மூலம் மேலும் மக்களுக்கான மருத்துவ சேவையை நாம் தமிழர் அரசு வழங்கும். குறுந்தணு சிகிச்சை முறை அப்படின்னா குறுந்தணு என்னங்க? ஸ்டெம் செல் குறுந்தணு சிகிச்சை ஆய்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். காது இல்லாதவர்களுக்கு காது, இதயம் இல்லாதவர்களுக்கு இதயம் என்று உடலில் எந்த உறுப்பையும் புதிதாக வளர்த்தெடுத்து கொள்ள பயன்படும் குறுந்தணு ஆய்வு மையங்கள் தொடங்கப்படும். வியாபார நோக்கில் முறையற்ற ஆய்வு மையங்கள் வளர்வது தடுக்கப்படும். 12 பக்கம். ஸோ சித்த மருத்துவம், அக்குபஞ்சர், கேரளா வைத்தியம், நம்முடைய பாரம்பரிய வைத்திய முறைகள், ஸோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இடமாற்ற சிக்கலுக்கான தேர்வு. மருத்துவத்துறையில் தமிழ் வரமாட்டேங்குது பார்த்துங்க. எனக்கு மருத்துவத்துறையில் பணி இருப்பவர்களுக்கு மன உளைச்சலை தரும் இடமாற்றம் இருக்காது. அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளிலேயே பணியமர்த்தப்படுவார்கள். பழிவாங்கும் நோக்குடன் நடத்தப்பட்டு வந்த இடமாற்றங்கள் முற்றாக ஒழிக்கப்படும். கணவர் ஒரு ஊரிலும் மனைவி ஒரு ஊரிலும் பணியாற்றும் முறை தடுக்கப்படும். இருவரும் ஒரே ஊரில் பணியாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இடமாற்றத்திற்கு கையூட்டு பெறுவது தடை செய்யப்படும். எதை செய்கிறீங்களோ இல்லையாங்க, முதல்ல இதை செய்யுங்க. சும்மா அங்கே ஒரு ஊர் இங்கே ஒரு ஊர் டிரான்ஸ்ஃபர் போட்டு அடித்து காசை கொள்ளையடிக்கிறானுவ. மரபு சார்ந்த மருத்துவத்திற்கு முன்னுரிமை. ஆங்கில மருத்துவத்திற்கென வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகிறதோ அதற்கு இணையாக சமமான வசதிகள் நம் மரபு சார்ந்த தமிழ் வழி மருத்துவம், சித்தா, ஓகம், ஆயுர்வேதம், அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு வழங்கப்படும். ஆரம்ப சுகாதார மருத்துவ மையத்திற்கு இருந்து மாநிலத்தின் தலைமை மருத்துவமனைகள் வரையிலும் சித்தா, ஆயுர்வேதம், அக்குபஞ்சர் மருத்துவமனைகள் அமைக்கப்படும். ஆங்கில மருத்துவர்களுக்கு இணையாக, ஊழியர்களுக்கு இணையாக, மருத்துவமனைகளுக்கு இணையாக இது அமைக்கப்படும். 50 விழுக்காடு ஆங்கில மருத்துவம், 50 விழுக்காடு தமிழ் வழி மரபு மருத்துவத்திற்கு அளிக்கப்படும். மக்களுக்கு எந்த மருத்துவத்தில் விருப்பமோ அதில் மருத்துவம் செய்து கொள்ளலாம். இணையாக கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க, சம்பளமும் இணையாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த மரபு வழி மருத்துவத்தை படிக்கிறதுக்கு மாணவர்கள், அடுத்த தலைமுறை இளைஞர்கள் முன் வர்றதுக்கு எளிமையாக இருக்கும். இது என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இயற்கை மருத்துவம். சுற்றுலா சார்ந்து எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள், அருவிகள், மலைப்பிரதேச இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மரபு வழி மருத்துவத்திற்கான மையம் ஏற்படுத்தப்படும். அந்த பகுதியில் பெரிய அளவில் மூலிகை பண்ணைகளும் அழகு குடில்களும் அமைக்கப்படும். பாரம்பரிய உணவு முறையோடு எண்ணெய் குளியல், இயற்கை மருத்துவம் என்ற இயற்கை மருத்துவ பண்ணை அமைக்கப்படும். சுற்றுலா பயணிகளும் இயற்கை மருத்துவம் வேண்டுவோரும் இதன் மூலம் பயனடைவார்கள். மரபு வழி மருத்துவ ஆராய்ச்சி மையம். தமிழகத்தில் முதன்மையான 4 இடங்களை தேர்வு செய்து அங்கு மரபு வழி மருத்துவமான சித்தா, ஆயுர்வேதம், ஓகம், அக்குபஞ்சர் ஆகிய மருத்துவத்திற்கான கல்லூரிகள் தொடங்கப்படும். மேலும் இங்கு மரபு வழி மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். கட்டாய கிராம சேவை. இதனாங்க மருத்துவர்கள் முதல் ஊழியர்கள் வரை பணியில் சேர்ந்த
நாளே சேர்ந்த நாள் முதலே அவர்களுக்கான பணிமுப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு விதிமுறைகள் முடிவு செய்து அறிவிக்கப்படும். ரைட்டு, நல்ல விஷயந்தான். அதன்படி தங்குதடையின்றி அவர்களுக்கான பதவி உயர்வு பயன்கள் கிடைத்தபடி இருக்கும். வெளிப்படைத்தன்மை, கணினிமய நிர்வாக முறை என்பதால் அவர்கள் மீது வீண் குற்றச்சாட்டுகளுக்கு வாய்ப்பு இருக்காது, தவறு நடக்கவும் வாய்ப்பு இருக்காது. அதனால் அவர்கள் பொதுநலன், அவர்களின் பணிநலன் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு மருத்துவரை உருவாக்க 27 லட்சம் மக்களின் வரிப்பணம் செலவிடப்படுகிறது. எனவே படிப்பை முடிக்கும் மருத்துவர்கள் ஓர் ஆண்டு கிராமங்களில் கட்டாயமாக பணி செய்ய வேண்டும். அதற்கான பயிற்சி ஊதியம் வழங்கப்படும். ஒரு வருஷம் கண்டிப்பாக சேருமா? செய்வாங்களா? சரி, இத்தனை திட்டம் போட்டால் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் படித்து பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் ஓட்டு தான் படிச்சுட்டு போடுவாங்களா மக்கள்? நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அண்ணன் திருவா கத்துறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காரு. மருத்துவத்தில் மட்டுமே இவ்வளோ பெரிய விஷயங்கள் 12 பக்கத்துக்கு கொடுத்துருக்காரு. இதில் தமிழ் படிக்கிறதுக்கே திண்டாட்டம் இருக்குது இல்லையா நமக்கு? எவ்வளோ முக்கியமான விஷயங்கள். 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர், 1000 நோயாளிகளுக்கு 8 செவிலியர், 1000 உள்நோயாளிகளுக்கு ஒரு 6 படுக்கை, 1000 நோயாளிகளுக்கு ஒரு பல் மருத்துவர். எல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஓட்டு போடும்போது கொஞ்சம் பார்த்து யோசித்து போடலாமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க, போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான பிளான் வந்து எந்த கட்சியும் சொல்லலை இல்லையா? சொல்கிறாரு ஒருத்தர், போட்டு தான் பாருங்களேன். நான் போட போகிறேன், நீங்கள் எப்படின்னு முடிவு பண்ணுங்கள்.